டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீட் யூஜி 2026 எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு என்டிஏவிலிருந்து அஃபீஷியலாக லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னம்னா, நடந்த நீட் யூஜி 2026 எக்ஸாமை ரத்து பண்ணிட்டு திரும்ப எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அவங்க தரப்புல இருந்து என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அசாம் மாநிலத்தில் பல இடங்கள்ல கொஸ்டின் பேப்பர் பெருவாரியாக லீக் ஆகிருக்கு. அந்த லீக்கான கொஸ்டின் பேப்பர் இந்தியாவில் உள்ள பல ரீஜியனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதனால் நாங்கள் எக்ஸாம் வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர டெலகிராம் சேனலில் லீக்டு கொஸ்டின் பேப்பர்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி கெஸ்ஸிங் அடிப்படையில் ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து இதெல்லாம் படிச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருந்து நீட் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 140 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணி என்டிஏவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா, எக்ஸாம், அதாவது நடந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக ஸ்டூடெண்ட்ஸு திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட வேணாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதில் என்ன டேட்டா இருந்துச்சோ, ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், பேரண்ட்ஸ் நேம், மதர் நேம், அதாவது ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. நேம் ஆஃப் த எக்ஸாம் சென்ட்ரு, சிட்டி சென்ட்ரு இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த டேட்டா பிரகாரமே லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த எக்ஸாம் சிட்டி சென்டரில் போய் எழுதினாங்களோ அங்கேயே போய் எக்ஸாம் எழுதிக்கோங்க, புதுசாக எதுவும் மாற்றம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டிஏ முதல் முறையாக நடந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸாம் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது நீட் எக்ஸாம் வரலாற்றிலேயே முதல் முறையாகும். கிட்டத்தட்ட 23 லட்சம் மாணவர்களினுடைய உழைப்பு, 1 வருடமோ 2 வருடமோ கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இவர்களுக்கு பின்னணியில் பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டு அந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்காக போராடி கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வரும், கிட்டத்தட்ட 600 வரும், 700 மார்க்குக்கு மேலே எடுப்போம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்கிற நேரத்தில் என்டிஏயிலிருந்து இந்த ஒரு நியூஸ் பிள்ளைகளுக்கு ஒரு பேரிடியாக அமைகிறது. இந்த நீட் யூஜி 2026 எக்ஸாம் எழுதின சில ஸ்டூடெண்ட்ஸ்கள், நான் நல்ல முறையில் எழுதியிருக்கேன், கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, என்னால் 600 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும், 700 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும், கட் ஆஃப் கூட வரும் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் பேர். இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்கள், எனக்கு எக்ஸாம் எழுத முடியலை, பதட்டத்தில் இதை தப்பாக எழுதிட்டேன், அதை தப்பாக எழுதிட்டேன், நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர். எது எப்படியோ 2 பிரிவினர்களும், அதாவது நல்லா எக்ஸாம் எழுதினவங்களா இருந்தாலும் சரி, மாடரேட்டாக எழுதினாலும் சரி, இல்லை ரொம்ப சரியாகவே எழுதலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பில் ஸ்டூடெண்ட்ஸ்கள் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலகட்டத்தில் நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, எப்போ அவங்க எக்ஸாம் சொல்கிறாங்களோ, டேட்டு சொல்கிறாங்களோ அதுக்குள்ளே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த முறை 2வது அட்டம்ப்டாக நினச்சிக்கிட்டு எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நீட் பயாலஜி ஈஸி தமிழின் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.